ஏஐ மருத்துவத்துறையில் வர்றது டாக்டர்களுக்கு, ரேடியாலஜிஸ்டுகளுக்கு, சயின்ஸுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ரிப்போர்ட்லாம் டெலிவரி இல்லாமல் அக்யூரேட்டாக போகும். நாங்கள் வந்து 2-3 இடத்துல நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ரேடியாலஜியில் ஏஐயில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். என்னுடைய சன்னு பார்த்துக்கிடுறோம். ஐடி, சாஃப்ட்வேர் அதெல்லாம் பார்த்துக்கிடுறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்ரே, செஸ்ட்டு, சிடி பிரைனு நிறைய இடத்துல வந்து ஏஐ ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணுறோம். பட் என்ன தான் ஏஐ ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணாலும் கடைசியில் ஒரு டாக்டர் பார்த்துட்டு தான் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறோம். டாக்டருக்கு வந்து அது ரொம்ப ரேடியாலஜிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்காம ஈஸியாக நல்ல குவாலிட்டியான ரிப்போர்ட்டு மக்களுக்கு கிடைக்குது. எம்ஆர்ஐ, சிடி துறையில் வந்து நிறைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை வந்து இன்னும் துல்லியமான ரிப்போர்ட்டு வந்து மக்களுக்கு கிடைக்குது. அது நல்லதுதான். முன்னாடி வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வருது. அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி விழிப்புணர்வு ஆஃப்டர் கோவிட் வந்து விழிப்புணர்வு நிறைய வந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் இந்த தொழிலில் காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. யாரும் வந்து நல்லா பண்ணலன்னு இல்லை. காம்படிஷன் இருந்தாலும் இந்த டயக்னாஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து பிளட் டெஸ்டிங், ரேடியாலஜி நாங்கள் தான் இன்டகிரேட்டட் டயக்னாஸ்டிக் இருக்கிறோம். சில பேர் பிளட் டெஸ்டிங்கில் மட்டும் இருப்பாங்க, சில பேர் வந்து ரேடியாலஜியில் மட்டும் இருப்பாங்க. நாங்கள் விஜயாஸ்கன், நீங்கள் ஒரு 4-5 பேர் என்ற மாதிரி தான் இந்தியாவிலேயும் இன்டகிரேட்டட் டயக்னாஸ்டிக்கில் இருக்கிறோம்.